நம்மளுக்கு விரோதமாய் எந்த காரியம் இன்றைக்கு இருக்கிறதோ, ஏதோ ஒன்று இருக்கலாம், இதுதான் எனக்கு விரோதமாக இருக்குது, இது என்னை அழிக்க தேடுது, இது எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதே இடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தீமையை ஆண்டவர் நமக்கு நன்மையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எது நமக்கு தீமை என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்தே நமக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். யோசேப்புனுடைய சகோதரர்கள் தீமேன்னு நினைச்சு செய்ததை யோசேப்பு சொல்றாரு, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் உங்களை பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். எந்தெந்த காரியங்களெல்லாம் இந்த மாதம் தீமையாய் முடியுமோ அப்படின்னு நீங்க பயப்படுகிறீர்களோ, அது வியாதியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு கடன் பாரமா இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் நம்மை உருவாக்குகிற ஒரு ஆயுதமாய், நம்மை பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். அதுதான் ஆண்டவரை நம்ம சேருவதற்கு அதுதான் ரொம்ப பிரயோஜனமா இருக்க போகுது. ஆண்டவரோட நெருங்கிறதற்கு அதுதான் ரொம்ப பிரயோஜனமா இருக்க போகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற வல்லமை. ஹல்லேலூயா. தானியேலை குறித்து ரொம்ப அழகா வேதத்துல வாசிக்கிறோம். தானியேலை சிங்கக்கபிக்குள்ள போடும்போது அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, தீமைக்காக தான் சிங்கக்கபிக்குள்ள போட்டாங்க. ஸோ அவனை அழிக்கணும்னு நினைச்சு தான் சிங்கக்கபிக்குள்ள போட்டாங்க. ஆனா ஆண்டவர் நன்மையா மாற பண்றாரு பாருங்க. அந்த சிங்கக்கபியில போட்டதுனால தான் ராஜாவுனுடைய தயவு இன்னும் தானியேலுக்கு கிடைத்தது. அங்கே அந்த நாட்களிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது. அதனால எல்லாரும் ஒரு விசுவாசத்தோட நம்ம இருப்போம். என்னுடைய தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை மேல உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா தீமைகளையும் எனக்கு சாதகமாய் மாற்றுகிறவர், எனக்கு நன்மையாய் மாற்றுகிறவர், எனக்கு நேரே நன்மையாய் திருப்புகிறவர். சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நான் நம்புறேன். இப்பொழுது நான் பார்க்கிற இந்த தீமை எனக்கு நன்மையாய் மாற போகிறது, நன்மையாய் மாற போகிறது. கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை சிலர் தடுக்கிறாங்க அப்படின்னாலும் அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் தடுக்க முடியும். அந்த தடைகளை உடைத்து அந்த காரியத்தை நமக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்குரியது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் மோதினாலும், எத்தனை பேர் பெரிய சவால் விட்டாலும் அது நிச்சயமாகவே நம்மை விட்டு போகிறதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்காத காரியத்தை நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு சண்டை போட்டு இது எனக்கு வேணும்னு நம்ம நின்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு தரலைன்னா அதை விட ஒரு பெஸ்டான ஒன்றை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம அதோட மோதிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுங்க, உங்கள் சித்தம் இருந்துச்சுன்னா இது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் அது நமக்கு தள்ளி போகுது. அவ்வளோ ஜெபம் பண்ணியும் அது நமக்கு நெகட்டிவாகவே வருது, அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு துள்ளி கூட கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நம்ம நினைச்சதை விட, நம்ம ஆசைப்பட்டதை விட பெஸ்டான ஒன்றை தான் கர்த்தர் கிருபையாய் தருவார். ஆமென். இதற்கு கண்டிப்பாக நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். இந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டில் நம்முடைய திருச்சபை இருக்கும்போது, அந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டினுடைய ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லேண்ட் இருந்துச்சு, ஒரு நல்ல லேண்ட். அந்த லேண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதனுடைய காம்பவுண்ட் வாலே 15 அடி உயரத்தில் இருக்கும். காம்பவுண்ட் வால் நல்ல ஹைட்டான காம்பவுண்ட் வால். அந்த காம்பவுண்ட் வாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன குட்டியான ஒரு ஓட்டு வீடு. அப்போ இருக்கிற வெஸ்லேயா அப்பா சொல்லுவாங்க, இந்த இடம் நமக்கு ரொம்ப சர்ச்சுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம்,
சவுண்டு போட்டால் கூட வெளியில் எதுவும் தெரியாது. இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குது, இந்த இடம் மட்டும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு மேலே நின்று நான் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்பா வந்தால் மேலே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இருக்கிற பிலிவர்ஸ் ஒரு 6-7 பேர் மொட்டை மாடியில் நின்று பார்த்தாலே அந்த இடம் தெரியும். அந்த இடத்துக்கு நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான காம்பவுண்டு நமக்கு கிடைச்சுன்னா அவ்வளோதான். சின்ன அந்த ரூமை மட்டும் தட்டிட்டோன்னா ஒரு ஷெட்டை போட்டு அங்கே நடத்தலாம், ஒரு குட்டி இடம் தான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ரொம்ப அந்த நாட்கள் தாண்டிருச்சு. இருக்கிற இடத்தையே அவங்க விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. சர்ச்சு நடத்துகிற இடமே இப்போ அந்த இடத்துல ஜெபம் கூட பண்ண முடியாத அளவுக்கு அங்கேருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ என்னைக்காவது அந்த பக்கமாக கிராஸ் ஆகும்போது ஆமாம் இந்த இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்ல, திரும்ப ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ரோட்டில் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகிறது. ஆனால் அது நடக்கவே இல்லை. எங்கள் கண்ணு பார்க்கவே அவ்வளோ ஜெபம் பண்ணி முடித்தா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்காரன் வந்து அதை பேசி அதை கிளியர் பண்ணி அஸ்திவாரம் போட்டு அப்படியே அப்போ கூட சரி ஒருவேளை இப்போ கொடுத்தாலும் கர்த்தர் கொடுப்பார் அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் கட்டி முடிச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணி எல்லார் வீட்லேயும் குடியும் வந்துட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியும் வந்துட்டாங்க. அப்போ சரி ஓகே, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டோம். ஆனால் இப்போ நான் நம்புகிறேன், அன்னைக்கு அதற்காக ஜெபம் பண்ணி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எல்லாத்தையும் விட்டோம். ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமான, அதை விட மெயினான ஒரு இடத்துல கர்த்தர் கிருபையாய் தர வல்லவராக இருந்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய ஜெபம் பண்ணி அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியும் சில காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்கலை, உங்களுடைய கை விட்டு போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தமே படாதீங்க. ஆண்டவர் வந்து நிச்சயமாய் அதை விட ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில காரியங்களை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்காம இருக்கும்போது ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு எல்லாருக்கும் வேணும். அதற்காக தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுருவோம், ரொம்ப விருப்பப்பட்டுருவோம், ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்போம். திடீர்னு அது கிடைக்கலன்னு உடனே நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். ஐயோ எனக்கு கிடைக்கலையே, நான் ஆசைப்பட்டனே. நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே ஆண்டவர் நமக்கு தரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிள்ளைகளை ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியன்றதை விட அது எல்லாம் அவங்களுக்கு தேவையும் படாது. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க ஆசைப்படுறதை விட அவங்களுக்கு கொடுக்கிற அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரிந்திருக்கிறதோ அதே போல நம்முடைய பரம பிதாவுக்கு நமக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும்போது எனக்கு கிடைச்சதற்காக மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, எனக்கு கிடைக்காததற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு நீ தராததற்காகவும் நன்றி அப்பா. ஆண்டவரே எனக்கு தந்ததற்காகவும் நன்றி அப்பா. எல்லாரும் முழு பலத்தோடு ஏசப்பா ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததற்காகவும் நன்றி, தராததற்காகவும் நன்றி. ஹல்லேலூயா. ஆமேன். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் திறந்த ஆமேன் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ரொம்ப அழகான பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அவர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமேன். எலியாவின் தேவனே வரிறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடும் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. பாடும் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின்
எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை உற்சாகமாய் எல்லாரும் தட்டி ஆமென். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பாடுவோம். இப்ப சொல்லுவோம். நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கி. இப்ப சொல்லுவோம். ஆவியே பாடுவோம். ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி. கைகளை தட்டி அசைவாடு எங்கள் மேல் அனலாகும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் அக்கினி ஜுவாலையே. எதிராய் வருகிற சக்திகளை முறியடிக்க, எல்லா சத்துருடைய கிரிகளை முறியடிக்க இப்பொழுது உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய அசைவாடுதல். அசைவாடு அனலாம் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எழும்பி நிற்கும்படியாய், சாட்சியாய் வாழும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எல்லா இடத்திலையும் உயர்த்தும்படியாய் எங்கள் மேல் அசைவாடுகிறவர், எங்கள் மேல் அசைவாடுகிறவர், எங்கள் மேல் அசைவாடுகிறவர். உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வரம் எங்களை முழுவதுமாய் நிரப்புவதாக, எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்வதாக. ஹalleluya, ஹalleluya. கரங்களை அப்படி மேல உயர்த்தி நல்லவர் நல்லவர், நீ நல்லவர் நல்லவர். எங்க மேல அசைவாடுகிற தேவனே, நீர் நல்லவர். முழு பலத்தோட அப்பா பார்த்து நீ நல்லவரா இருந்தீர். இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு நல்லவரா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு என்னை இவ்வளவு நாட்களும் எங்களை மறவாமல் நினைத்ததற்காக நன்றி அப்பா. இரவும் பகலும் எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி. சொல்லுங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை இந்த மாதத்தை என் கையில தந்ததற்காய், இந்த வாரத்தை ஆண்டவர் என் கையில தந்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம்,
நீர்தானையா, எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. பாடுவோம், எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கைகளை மேல உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி, முழு பலத்தோடு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. முடிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லோ, சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சேர்ந்து நன்றி. ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. வேதம் சொல்லுகிறது, உன் பலவீனத்தில் என் பலன், அவருடைய பலன், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். இந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்க தைரியமே இல்லாம, பலனே இல்லாம, ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நீங்க பலனா இருக்கும்போது நீங்க எவ்வளவு செய்தீங்களோ, நீங்க பலனா இருக்கும்போது அந்த பிரச்சனையை எவ்வளவு ஈஸியா சுலபமா தாண்டினீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பலவீனமா இருக்கும்போது அதைவிட சுலபமாய், அதைவிட லகுவாய் நீ அந்த பிரச்சனையை, அந்த சூழ்நிலையை தாண்டுவாய். காரணம், உங்கள் பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் பூரணமாய் இருக்கிறதற்காக கரங்களை தட்டி முழு பலத்தோடு கைகளை தட்டி, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்ப சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி நன்றியப்பா, நன்றி 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 ஐயா. சொல்லுங்களா, முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, முழு பலத்தோட நன்றியப்பா. பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா. சொல்லோ, பலவீன நேரங்கள்
பேலன் தந்தீரையா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சத்தமாய் சுகமானேன், சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. அப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை உடைத்தீரையா, விடவில்லையே. சேர்ந்து தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுங்க. சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீரே. ஹalleluya. சோர்ந்து போன நேரம் எல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீரே. இப்ப ரெண்டு கைய மேல உயர்த்தி நன்றி நன்றி. இந்த வார்த்தை கர்த்தர் சமூகத்துல போய் சேர சேர அந்த மகிமை. எஸ், நம்ம ஆராதிக்கிறத கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நன்றி நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி ஹalleluya என்னை அன்பாக கனம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி, அன்பாக கனம் பண்ணினி. இப்ப கைகளை வைத்து இயேசுவே முழு பலத்தோடு சொல்லுவோம். எஸ், நீங்க இயேசுவேன்னு சொல்ற சத்தமான பரியந்த எட்டட்டும். ஹalleluya. மறுபடி இயேசுவே. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நீர் எப்பொழுது பலவீனமாயிருக்கிறாயோ, எப்பொழுது நிற்கிறதற்கு பலன் இல்லையோ, எப்பொழுது எதிர்கொள்ளுகிறதற்கு பலன் இல்லையோ, எப்பொழுது பயமா இருக்கிறதோ, அதைத்தான் யாக்கோபை பார்த்த ஆண்டவர் சொல்றார். நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு
வருவேன், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். அந்த மனுஷனுக்கு போகிறதற்கு பலன் இல்லை, அந்த மனுஷனுக்கு போகிறதற்கு சக்தி எதுவுமே இல்லை. அந்த மனுஷனுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குமானால், இன்றைக்கு இந்த ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினால் சொல்லோ, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு அவரே பலத்தை தராரு. பலத்தை நீ தந்ததினா இப்ப சேர்ந்து இயேசுவே ஹல்லேலூயா. எஸ், இந்த சத்தம் வானவர் இந்த எட்டட்டுமே. நன்றியப்பா. அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. உம்மளவில்லா அன்பிற்காக ஓ நன்றி நன்றி ஐயா. உம்மளவில் நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குமே. உங்க பலன் பூரணமா விளங்குமே. நீர் எங்களுக்கு ஆணையிட்டதற்காக நன்றி அப்பா. உங்க கரங்களில் தாழ்த்துறோம். உங்க சமூகத்தில் எங்களை முழுவதுமாக வெறுமையாக்குகிறோம். உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.